ஸோ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி பண்ணும்பொழுது அந்த ஃபிளேம் திரையை வந்து முழுசாக அகற்றணும்னு அவசியம் கிடையாது. அதில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த சேம் எண்டோஸ்கோப் பென்சில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருவியை வந்து அந்த ஒரு ஃபொராமன்குள்ளே விடும்பொழுது அங்கே உள்ள அந்த டிஸ்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திரை இன்டாக்டாக இருக்குது. எப்படி மசிலையும் நம்ம டேமேஜ் பண்ணல, அந்த திரையும் டேமேஜ் பண்ணல. இது இல்லாமல் அந்த எண்டோஸ்கோப் நுனியில் ஒரு சின்ன கேமரா இருக்கிறதுனால அந்த சின்ன ஃபொராமன்குள்ளே அந்த விலகிய டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத துல்லியமாக நம்ம ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த விஷயம் வந்து ஒரு 46 இன்ச் டிவி ஸ்க்ரீன் மாதிரி பெரிய இதில் தெரியும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எலும்புகளை நம்ம டேமேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு இருட்டான ஒரு குகையில வந்து டார்ச் அடிச்சு பார்க்குற மாதிரி, அதுவும் மிகைப்படுத்தி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ அந்த விலகிய டிஸ்க் ஃப்ராக்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது எண்டோஸ்கோப் மூலமாக பார்க்கும்பொழுது எந்த வித ஸ்ட்ரக்சரும் டேமேஜ் பண்ணாமல் வெறும் அந்த ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் எடுக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதையுமே டேமேஜ் பண்ணதுனால திருப்பியும் டிஸ்க் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அண்ட் முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி லிப் டிஸ்க்னா என்ன, ஒரு தலையணை உரை கிழிஞ்சு பஞ்சு வெளியே வர மாதிரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பஞ்சு நம்ம வெளியே எடுத்து போட்டுட்டா திருப்பி வராமல் இருக்கிறது என்ன பண்ணுவோம், அந்த இடத்த தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த விலகிய டிஸ்க்ல இருந்து வந்த அந்த சின்ன ஃப்ராக்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு டேர் மூலமா அந்த டிஸ்க் வெளியே வந்துச்சோ அதை நம்மளால தையல் போட முடியாது. பட் லேசர் மூலமான கருவிகள் மூலமா அதை வந்து நம்ம பர்ன் பண்ணிடுவோம்.